பாத்தீங்கன்னா வல்லார் ஐயா வாழ்ந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரூம்ல உட்காந்து அவரு தியானம் பண்ணும்போது நேரடியா வந்து முருகன் காட்சி கொடுத்திருக்காரு. இவர் உட்காந்துறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடியில வந்து காட்சி கொடுத்திருக்காரு. அந்த கண்ணாடியும் பாத்தீங்கன்னா இங்க வந்து போட்டோவும் வச்சிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். நேரடியாவே வந்து இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, வள்ளலார் வந்து முருகனோட வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லையாங்கண்ணா. வள்ளலார் வந்து முருக பக்தர். அது மட்டும் இல்லாமல் வடிவுடையம்மன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவுடையம்மன் வந்து நேரில் வந்து அவருக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அவர் வந்து சிதம்பரம் நடராஜருடைய செல்ல பிள்ளைன்னு தன்னை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா வள்ளலார் ஐயா வந்து முருகனை வந்து வழிபட்டாரு அப்படிங்கறதே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு வந்து தெரியும். முருகரை வழிபட்டாருங்கிறது வந்து இந்த 35 வருஷங்கள் இந்த வீட்டுல வாழ்ந்த வரைக்கும் முருகரை பத்தி வீடு வீடா போய் பிரசன்னம் பண்ணியிருக்காரு. பிரசன்னமும் பண்ணியிருக்காரு. வள்ளலாருடைய ஒரிஜினல் போட்டோ எதுவுமே கிடையாது. அவரை பல பேர் போட்டோ எடுத்திருக்காங்க. அவரோட அவுட்லைன் மட்டும் தான் வந்திருக்கு. இதுல இருக்கிற எதுவுமே ஒரிஜினல் போட்டோ கிடையாது, எல்லாமே கற்பனை தான். அப்ப இது இந்த இருக்கிற எல்லா போட்டோவுமே வந்து ஒரிஜினல் போட்டோ கிடையாது. எந்த போட்டோலையுமே அவருடைய உருவம் விழவில்லை, வெறும் அவுட்லைன் மட்டும் தான் விழுந்திருக்கு. அதனாலதான் அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. ஜோதி வடிவில் தான் அவர் வந்து தெரிஞ்சிருக்காரு, நம்மளுக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்காரு.